நாடியோட நடிசைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளா நாங்க ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ ரிவ்யூ பண்ணி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஷார்ட் ஃபிலிம்ஸ நாங்க ரிவ்யூ பண்ண போறோம். ஆனா, அதுவும் தென்னிந்திய படங்கள் எல்லாம் கிடையாது. இலங்கையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறும்படங்கள தான் இன்னைக்கு நாங்க விமர்சனம் பண்ண போறோம். இதுவரைக்கும் ஒரு இலங்கை திரைப்படத்தையும் நாங்க விமர்சனம் செஞ்சிருக்கிறோம். ஆனா, எங்கட நாட்டிலேயே உருவான குறுந்திரைப்படங்கள ஒரு தொகுப்பா ஒரு ஆள் வெளியிட்டிருக்கிறாரு. அபிஷேக் பால்ராஜ். அவர் தான் இந்த 7 குறுந்திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறாரு. அவருடைய இந்த அத்தனை படைப்புகளும் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றத ஒவ்வொன்னா நாங்க இன்னைக்கு விமர்சனம் செய்ய போறோம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கமா எதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல இவரோட 7 படத்துல முதலாவதா காட் இஸ் லவ்னு ஒரு படம் இருக்கு. அந்த காட்ல இருந்தே ஆரம்பிப்போம். John, good morning. Get up, John. Get up, John. விக்கி, ஏய் நீயுமாடா? இந்த படம் வந்து சாதாரணமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாம, இதுல ஆக்களுக்கு இடையிலான வசனங்கள், அதாவது நீங்க பார்க்கும்போது 2 பேர் பேசிக்கிற மாரியான எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட்ன்னே சொல்ல முடியும். முழுக்க முழுக்க மோன்டாஜ்லயே போய்க்கிட்டு இருக்கும். பின்னுக்கு வாய்ஸ் ஓவர்ல தான் 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான மோன்டாஜ்ல போயிட்டு இருக்கும். ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆனா அந்த அளவு நேரத்திலயும் நீங்க உட்கார்ந்து அத பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான வசனங்கள் மூலமாக தான் அவர் அத அழகாவே எடுத்திருந்தாரு. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எத பத்தி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்ற யார் பேசுறாங்கன்ற முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு கியூரியோசிட்டி அடுத்தடுத்த வசனங்கள்ல அப்படியே பில்டப் ஆயிட்டே இருக்கும். எங்களுக்குள்ளேயே நாங்க நெறைய கேள்வி கேட்போம். ஒருவேள இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்குமோ? இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்குமோ? ஏன்னா அவங்க யார பத்தி பேசுறாங்கன்றத உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே காட்டிருவாங்க. சத்யபிரியா அக்கா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய தோற்றம் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு நல்ல வேல்யூவ ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். உனக்கு தெரியாது மச்சான், அவன் எவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸ் தெரியுமா? இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்குள்ள ஒரு கியூரியோசிட்டிய பில்ட் பண்ணி, கடைசியில அத ரிவீல் பண்ணும்போது, அந்த ரிவீலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும், என்டர்டெய்னிங்காவும் இருந்தது. ஸோ அந்த விதத்துல இந்த காட் இஸ் லவ்ன்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான, அதே நேரத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான முயற்சி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல பிரச்சனை இல்ல குறைகள்னா, சில பேருக்கு இது செட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து வழக்கமான பேட்டர்ன்ல இல்லாம ரொம்ப வித்தியாசமான ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறதுனால, என்னடா இது 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்றாய்ங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் யாருக்காச்சும் வருமா இருந்தா, அவங்களுக்கு இது செட் ஆகாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மத்தபடி இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கான சினிமாட்டோகிராஃபியோ அல்லது மத்த விஷயங்களோ வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஏன்னா மெயின் ஆர்டிஸ்ட்டுக்குமே கூட அவங்க எந்த விதமான ஒரு மேக்கப்புமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நேச்சுரலா இந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க எடுத்திருக்கும்போது, பார்க்குறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியா தான் இருந்தது. ஒரு அழகான காட்சி அமைப்பு, ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆங்கிள்ஸ்ன்னு நான் ஏன் சொல்றேன்றத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அந்த அடிப்படையில இது ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதுல நாங்க 2வதா பார்க்க போற படம், தி 2 லிட்டில் ஏஞ்சல்ஸ். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற கேட்டகரிக்குள்ள இருந்தாலும், எந்த விதமான வசனங்களும் இதுல இருக்காது. வசனங்களே இல்லாம வெறுமனே மியூசிக் மற்றும் விஷுவல்களையே வச்சு மிக பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸா இருக்கட்டும், எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது பார்த்த ஒரு 10, 15 செகண்ட்லயே ஓகே இது இதத்தான் சொல்ல வருதுன்ற மாதிரியான ஒரு கணிப்புக்குள்ள நீங்க போயிற முடியும். ஆனா கடைசியில அந்த ஃப்ரேம் ரிவீல் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு இது இதத்தான் சொல்லுதுன்றத உறுதியா சொல்ல முடியாது. வித்தியாசமான அதே நேரத்துல ரொம்ப போல்டான ஒரு முயற்சி. ஏன்னா கடைசியில அவங்க காட்டுற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய சர்ச்சைகள உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனால, அது எத்தனை பேர் அத எங்கட நாட்ட பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அத தப்பா அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படி இருந்தாலும் ஆரம்பத்துல அவர் கொண்டு வந்திருக்கிற அத்தனை விஷுவல்ஸையும் பார்க்கும்போது, அவரு எதுக்காக அத கடைசி ஃப்ரேம கொண்டு வாராருன்றது வந்து எங்க எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு ஃபில்ம் மேக்கரா அவர் அந்த இடத்துல நியாயமா தான் எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் பிரச்சனைய கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிரியேட் பண்ணத்தான் செய்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில இது ஒரு வித்தியாசமான, ஒரு நேர்மையான, நல்லதொரு முயற்சியா இந்த 2 லிட்டில் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கு. ஒரு 2 சின்ன பிள்ளைங்கள வச்சு ரொம்ப அழகாவும், நேர்த்தியாவும் அவர் எடுத்திருக்கிறது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நாங்க 3வதா பார்க்க போற படம் தத்தி பூனை.
நான் இதுக்கு முதல்ல சொன்ன 2 படத்தோட ட்ராக்க விட்டு கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு ட்ராக்ல தான் இந்த படத்தோட கதையா இருக்கட்டும், காட்சி அமைப்பா இருக்கட்டும் இருக்கும். தத்தி பூனைன்றதுக்கான அர்த்தம் வந்து அந்த படத்திலேயே சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வழக்கமா எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வர மாதிரியே அந்த எண்டுல ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு பக்காவான ஹைலைட்டா இருக்கு. அதே நேரத்தில நிவேதன், மெசையா இவங்க 2 பேரும் தான் மெயின் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நிவேதன் பேசுற விதமா இருக்கட்டும், அல்லது மெசையா தன்னோட கேரக்டர்ல இருந்து பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க 2 பேருடைய அந்த டயலாக் டெலிவரி பார்க்கறதுக்கு எங்கேஜிங்கா இருக்கு. ஜூட் இட்ஸ் குட். அடுத்து என்ன? அடுத்தனா அடுத்து கோக் நூடுல்ஸ் செய்யலாமா? கொக்கோ கோலா. கோக் நூடுல்ஸ்னா கொக்கோ கோலா இல்லைண்ணா. ஓ, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படத்த எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா அந்த அவுட்புட் இருக்கிறதுனால, எங்களுக்கு பார்க்கும்போது, அட யாரோ ஒரு ஆள் எடுத்திருக்காங்களேன்னு பார்க்காம, ஆக்சுவலாவே அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. ஆனா, இந்த தத்தி பூனையோட எடிட் பேட்டர்ன் சரியான வித்தியாசம். அது இந்த 0 ஷாட்ஸ்ல அவர் கொண்டு வந்திருக்கிற விதம் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு மெத்தட்ல தான் தத்தி பூனைய உள்ள நுழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் அத மொத்தமா நாங்க உள்வாங்கி பார்க்கும்போது, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த கன்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், அதுல அவங்க காட்டுற சீன்ஸா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப லோ லைட்டிங்ல ரொம்ப பிரில்லியன்ட்டாவே எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கன்செப்ட் மட்டும் தான் ரோமாஞ்சத்துல இருந்து எடுத்திருக்காங்களே தவிர, நாட் த ஸ்டோரி. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும், வித்தியாசமாவும் இருந்தது. என்டர்டெய்னிங்கான ஒரு வாட்ச் தான் இந்த தத்தி பூனை. 0 ஷாட்ஸ்ல நாங்க 4வதா பார்க்க போற படம் என்னன்னா, திஸ் இஸ் ஜாக்ஸ் லவ். இந்த ஜாக்ன்றது யாருன்னா, அங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரையும், அதோட மத்த கேரக்டரையும் வச்சு உருவாக்கப்பட்ட இன்னொரு லவ் ஸ்டோரி தான் இந்த ஜாக்ஸ் லவ். ஸோ இது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபன்னான ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. ஆனா அதுக்கான ஷூட்டிங் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. இதனுடைய அவுட்புட்டும் ஒரு விதமான ஒரு ஃபன்னான ஒரு அவுட்புட் தான். ஸோ எண்டிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு காதல் கதையே இந்த அளவுக்கு அழகாவும், காவியமாவும் எடுத்து சொல்ல முடியுமான்றத பார்க்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருந்தது. எல்லா படத்துலயும் காமனா இருக்கிற அந்த தலைவர் துணைன்றத தாண்டி, அபிஷேக் பால்ராஜினுடைய அந்த குவர்க்கினஸ் வந்து இந்த 0 ஷாட்ஸ்ல இருக்கிற எல்லா படங்கள்லயும் ஓரளவு வந்து தான் போகுது. எக்செப்ட் ஒ ஒன் 1, 2 படங்கள தவிர்த்து மிச்ச எல்லாத்துலயுமே அது வந்து தான் போகுது. அதுல முக்கியமானது வந்து இந்த திஸ் இஸ் ஜாக்ஸ் லவ்னேன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள்லயும் இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே அவர பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, அப்புறம் அவரு சொல்றது வந்து எல்லாத்துலயும் தலைவர் துணை காமனா இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு தனிப்பட்ட ரீதியில அவருடைய அந்த மாறுபட்ட சிந்தனை, எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ல பார்க்குறது, இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துக்குமே நல்லாவே வொர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு மாறுபட்ட கோணத்துல அவர் எல்லா விஷயத்தையும் அணுகி இருக்கிறது, அத்தனை ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஓரளவு உட்கார்ந்து மனுஷங்கள பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கு. இந்த ஜாக்ஸ் லவ்வும் அந்த அடிப்படையில வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு அழகான, ஒரு பொயட்டிக்கான ஒரு காதல் கதை. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விதத்துல எங்களுக்கு குடுத்திருக்காரு. ரொம்ப சுவையான ஒரு காதல் கதைன்னு கூட சொல்ல முடியும். இந்த 4 படத்தையும் பார்த்தீங்கன்னா, 4லயுமே காமனா இருக்கிறது தலைவர் துணைன்றது மட்டும் கிடையாது. அபிஷேக் பால்ராஜினுடைய அந்த ஒரு மாறுபட்ட சிந்தனையும் தான். எல்லாத்தையும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆங்கிள்ல இருந்து அவரு பார்க்கறதுனால, அந்த 4 படத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு ஆங்கிள் கிடைக்குது. இத்தனைக்கும் 4 வித்தியாசமான தீம்னு கூட சொல்ல முடியும். தேசப்பற்று, ஹாரர், காதல், முதலாவதும் காதல் தான். ஆனா அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு காதல். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட காதல் கதைகளையும், மாறுபட்ட பேய் கதையும், ஒரு தேசபக்தி கதையையும் அவர் கொண்டு வந்திருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டெக்னிக்கல் வைஸா எந்த அளவுக்கு அதனுடைய தரத்த உயர்வா கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தரத்த உயர்வா குடுத்திருக்காங்க. இப்ப சினிமேட்டிக் கேமரால தான் ஷூட் பண்ணா தான் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம். இல்ல இப்படி ஒரு அ குவாலிட்டில எடுத்தா தான் அது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம்னு எங்களால என்னைக்குமே சொல்ல முடியாது. விஷுவல்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போதே விளங்குது. இது ஒவ்வொன்னும் வேற வேற காலகட்டத்தில எடுத்ததுனால, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கு. எங்களுக்கே விளங்குது. ஓகே. இதன் மூலமா இவங்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கு. இத்தனை வருஷ காலங்கள்ல எப்படியெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றதையும் உங்களால விஷுவல்ஸையும், அந்த காட்சி அமைப்புகளையும் வச்சே சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமான கதைய சொல்லுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள வெளிப்படுத்துது.
ஒவ்வொன்றும் அவருடைய அந்த மாறுபட்ட கோணத்தை எங்களுக்கு காட்டுது. 0 ஷார்ட்ஸ்ல நாங்க அடுத்ததா பார்க்க போறது த கர்ஸ் ஆஃப் புத்தா. புத்தா சாபா. பேரே ஒரு மாதிரி இருக்க, பயப்பட்றாதீங்க. இது ஒன்றும் மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் கிடையாது, ஃபேண்டசி த்ரில்லரும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படம். எந்த விஷயத்தை பற்றி மெசேஜ் சொல்லுது, எதுக்காக சொல்லுதுன்றதெல்லாம் நான் இப்போ சொன்னேன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் இருக்காது. ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எந்த அளவுக்கு காமெடியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு காமெடியாக சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது எங்களுக்கே நேச்சுரலாகவே சிரிப்பு வந்துடுது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பிஜிஎம்க்கு வந்து அனிருத் கிட்ட பெர்மிஷன் வாங்கினாரா இல்லையான்றது அபிஷேக்கு தான் தெரியும். பட் மற்றபடி இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட். அதில் மதுரங்காவாக இருக்கட்டும், சரண்ஹரனாக இருக்கட்டும், அவங்களுடைய கன்வர்சேஷன்ஸ், மற்றது மதுரங்கா தான் முழு படமும் வராரு. அதில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிற நடிப்பு அந்த கதைக்கு ஏற்ற அளவுக்கு நல்லபடியாகவே இருந்தது. அதை எதுவும் ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் எந்த அளவுக்கு நடித்தா அது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமோ, எங்களுக்கு அந்த நகைச்சுவை வருமோ, அந்த அளவுக்கு அவங்க அதை பக்காவாக எடுத்திருக்காங்க. சில பேருக்கு இதில் என்னடா நான் பார்த்தேன் எனக்கு சிரிப்பே வரலன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட டேஸ்ட். இதுவும் ஒரு லோ லைட்டிங்கில், அதாவது லிமிட்டட் லைட்டிங்கில் எடுத்த ஒரு படம் தான். அது எப்படி அதை எடுத்தாங்கன்னு தெரியலை. ஆனாலும் லிமிட்டட் லைட்டில் எடுத்திருந்தாலும் காட்சிகள் பார்க்குறதுக்கு ஓகே இதைத்தான் சொல்ல வராங்கன்ற ஒரு விஷயத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியா இருக்கு. அதே நேரத்தில் இதுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரியான பட 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 படன்னு கட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கதைக்கு அந்த மியூசிக்கு அது தேவைப்படுற மாதிரியா இருக்கு. வெறுமனே 3 நிமிஷம் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் போகுது. ஆனாலும் உங்களுக்கு பல விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையான விதத்தில் ஒரு ஆழமான கருத்தை இந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லுது. இதுக்கு நியாயமான மியூசிக் கிரெடிட்னா அது அனிருத்துக்கு தான் கொடுக்கணும். மற்றபடி அபிஷேக் பால்ராஜனுடைய அந்த இயக்கம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே நேரத்தில் அவர் சொல்ல வந்த அந்த கருத்தும் நல்லா ஆழமாகவே பதிஞ்சுது. ஒருவேளை படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இது ஒரு மெசேஜாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் அது என்ன சொல்ல வருதுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 0 ஷார்ட்ஸில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற படம் மிஸ்டி ஹில்ஸ். ஈஸ்வர் அபிஷேக், தக்ஷாயினி கமலநாதன், டாலியான்ற ஒரு சின்ன பொண்ணு, இவங்க 3 பேர் தான் இதில் மெயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரொம்ப கவர்ந்ததுன்னா இதோட விஷுவல்ஸ். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரேம்ல இருந்தே இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு ஹை ப்ரொடக்ஷனில் எடுத்த ஒரு சினிமா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வரும். அந்த அளவுக்கு அழகான ஷார்ட்ஸ், அதுவும் இலங்கையினுடைய மலையகத்தை ரொம்ப அழகாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. மலையகம்னா சொல்லவே தேவையில்ல, நார்மலாகவே நீங்கள் கேமராவை எங்கே வச்சாலும் ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த ரொம்ப அழகாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரே லொக்கேஷனில் தான், அதாவது கதை முழுக்க ஒரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு லொக்கேஷனை வச்சு வித்தியாசமான ஷார்ட்ஸை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட போகக்கூடிய மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது. இந்த 0 ஷார்ட்ஸ்லேயே ரொம்ப பெரிய ரன்னிங் லென்த் இருக்கிற படம்னா அது இதுதான். எமோஷனலாகவும் இருக்கும், சின்னதாக ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு மெசேஜும் சொல்லுது. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு படம். இதில் ஈஸ்வர் அபிஷேக்கினுடைய நடிப்பை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்தின் மாதிரியே கதாபாத்திரமாகவே அவர் இருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இவங்க நடிக்கிறாங்கன்ற அந்த ஃபீலே வராது. தக்ஷாயினி கமலநாதன் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கதைக்கேற்ற மாதிரியான நடிப்பை அவங்க அதில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு டாலியாவும் தன்னால் எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ எந்த ஒரு மிகையும் இல்லாமல் அளவாக நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் வீடு மாறுவேமேடா, பொண்ணு வளர்ந்துட்டு இருக்குல்ல. ஸோ உங்களால் அந்த கதாபாத்திரங்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீல் அதில் இருந்தது. இந்த படத்துக்கான எடிட்டிங் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லோ பேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எடிட்டிங்காக தான் இருந்தது. அதே நேரத்தில் பார்க்கும்போதும் அது அழகான அந்த உணர்வுகளை குழப்பாத மாதிரியான ஒரு நீட்டான ஒரு படைப்பாக இது வந்திருக்கு. அபிஷேக் பால்ராஜ் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தனக்கு டெக்னிக்கல் வைஸாக எல்லா விதமான தகுதியும் இருக்குன்றதை காட்டுறதுக்கான ஒரு படைப்பு இதுன்னு கூட சொல்ல முடியும். அவருடைய சினிமோட்டோகிராஃபியும் இதில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதே நேரத்தில் ஸ்மித்தஷருடைய பின்னணி இசை அந்தந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான உணர்வுகளை எங்களுக்கு இலகுவாகவே கடத்தி கொள்ளக்கூடிய மாதிரியாக இருந்தது. எந்த இடத்துலையும் அவர் காட்சியை தாண்டி அங்கால போகலை. அதாவது பின்னணி இசை இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஆனால் அந்த காட்சி கடத்தக்கூடிய உணர்வுகளை நீங்கள் உணர்வீங்க. அதுதான் சரியான பின்னணி இசைக்குரிய ஒரு அங்கீகாரம்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் ஸ்மித்தஷர் அதை ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். இந்த மிஸ்டி ஹில்ஸ் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாப் 15 ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒன்றா
செலக்ட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் ஜெஃப்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இது ஒஃபிஷியல் செலெக்ஷனாக வந்திருக்கு. நேஷனல் யூத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இது செலக்ட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் அஜெண்டா 14 ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இது ஒஃபிஷியல் செலெக்ஷனாக செலக்ட் ஆகியிருக்கு. இந்த 4 அங்கீகாரங்களையும் இந்த மிஸ்டி ஹில்ஸ் படம் பெற்றிருக்குன்றதையும் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியே ஆகும். ஜீரோ ஷார்ட்ஸில் நாங்கள் கடைசியாக பார்க்க போகிற படம் என்னோட பர்சனல் ஃபேவரட் எம்டி பெட். ஏன் பர்சனல் ஃபேவரேட்ஸ்னு சொல்கிறேன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப எமோஷனலான ஒரு படம். அதே நேரத்தில் இந்த மாதிரி எமோஷனலான படம் எடுக்கும்போது நடிக்கிறவங்க ஒழுங்காக நடிக்கலாட்டி எங்களால் கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த விதத்தில் லிங்கேஸ்வரன் தன்னுடைய நடிப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்ததுனால இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட எங்களால் கதையை விட்டு அங்கால எங்கேயுமே யோசிக்க முடியல. அப்படியே கதையோடு நாங்கள் ஒட்டிடுவோம். இதனுடைய லைட்டிங், கேமரா எல்லாமே ஒரு குட்டி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி எடுத்திருப்பாங்க. ஆனாலும் எங்கேஜிங்காகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஆழமான கதை. எங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. லிங்கேஸ்வரன், பரமேஸ்வரி அம்மா இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் லிங்கேஸ்வரனுடைய நடிப்பு தான் முக்கால்வாசி படத்தை கொண்டு போகுது. அதனால் முக்கால்வாசி இடத்துல அவர் தான் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய நடிப்பு கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாத விதத்தில் ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே கதையோடு நாங்கள் ஒன்றி போயிருக்கோம். எவ்வளோ நேரம் இந்த படம் ஓடுதுன்றே தெரியாத அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்குது. இப்போ வழக்கமாகவே ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது கதைப்படியே ஸ்லோவாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது உணர்வு ரீதியாக உங்களோட ஒன்றிச்சு போயிடும். அதுக்கேற்ற மாதிரியான காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், ஒரே வீட்டுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சம் கூட போர் அடிக்காத விதத்தில் வேறு வேறு மாதிரியான ஃப்ரேம்ஸை வச்சு நடிப்புகளாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், சவுண்ட், மியூசிக், அனுஷன் நாகேந்திரன்றவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இசை கதைக்கு ஏற்ற அளவுக்கு மிகவும் தரமாகவும் நல்ல விதமாகவும் வந்திருந்தது. இதே நேரத்தில் சவுண்ட்ஸ் சுதாகர் பண்ணியிருக்கிறாரு. சில இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை அவர் சரியாகவே பண்ணியிருக்கிறது கதையோடு எங்களுக்கு ஒன்றித்து போகிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்திருக்கு. இந்த படத்தில் முக்கியமான விஷயம், இது ஒரு எமோஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு படம்ன்றதுனால இதனுடைய மியூசிக்கான பங்கு ரொம்பவே அதிகம். அந்த விதத்தில் அனுஷன் நாகேந்திரன் தன்னுடைய இசை பங்களிப்பு மிக அழகாகவே வழங்கி இருந்தார். அவருடைய ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய கேமரா இந்த படம் மட்டும் இல்லை, இந்த ஜீரோ ஷார்ட்ஸில் எல்லா படத்துக்குமே அபிஷேக் பால்ராஜ் தான் கேமரா பண்ணியிருக்காரு. பெரும்பாலான எடிட்டிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இவரோட சேர்ந்து யாசேர், சுதாகர் இந்த மாதிரி இவரோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டீமும் இந்த அனைத்து ஷார்ட் ஃபிலிம்களுக்காகவும் உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எம்டி பெட் திரைப்படம் அஜெண்டா 14 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மொத்தம் 3 விருதுகளை வாங்கியிருக்கு. அந்த விருதுகளுக்கு நாங்கள் அபிஷேக் பால்ராஜுக்கு தனிப்பட்ட ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வெறுமனே குறும்படங்களோட மட்டும் நிற்காமல் எதிர்காலத்தில் பெரிய பெரிய படங்களை இயக்கணும், இலங்கைக்கு பெருமை சேர்க்கணும்ன்றது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான ஒரு அவான்னு கூட சொல்ல முடியும். இவரை மாதிரி மட்டும் இல்லாமல் இலங்கை முழுக்க இது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் ரீதியாகவும் திறமை படைத்த பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மக்களாகிய நாங்கள் தான் அந்த படைப்புகள் வெளிவரும்போது சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். சரி, இந்த மாதிரி நாங்களும் ஒரு படைப்பை உருவாக்க முடியுன்ற ஆசையும் வரும். ஸோ எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். அந்த விதத்தில் தரமான படைப்புகளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க என்னைக்குமே பின்னிக்க மாட்டோம். மற்றும் ஒரு விமர்சனத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.